டேப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் நம்பர்ஸ் உடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ ராங் நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல பார்த்துருந்தோம்லப்பா. சேம் எனக்கு நம்பர் சிக்ஸ்க்கு என்னென்ன லாஜிக்லாம் யூஸ் பண்ணணும், சேம் அதே லாஜிக் தான் என்ன பண்ண போறோம், இந்த ராங் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறோம். பட் ராங் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே கொஸ்டின் மார்க் கண்டுபிடிப்போம் மிஸ்ஸிங் நம்பர்ல. இங்க நான் அந்த நம்பர்ஸ் கரெக்டான நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த ராங் நம்பர் மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஆன்சரை மார்க் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 215, 226, 239, 254, 275, 298 கொடுத்துருக்காங்களா. எனக்கு இது கிராஜுவல் இன்க்ரீஸ் தானப்பா. அப்போ கிராஜுவல் இன்க்ரீஸ் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாமா. அப்போ 1 by 1 டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு மாறும், 11 கிடைக்குமா. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எனக்கு ஓவராலா 13 கிடைக்கும். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, எனக்கு 54ல இருந்து 39 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும், ஒரு 14 15 வருமா. அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வருது, 75ல இருந்து 54 போச்சுன்னா 21. அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. அகைன்ஸ்ட் 9ல இருந்து 7 போச்சுன்னா 2. சோ அப்ப பாருங்க எனக்கு இந்த இடத்துல 11 13 23 இது மூணுமே எனக்கு பிரைம் நம்பர். 15 21 மட்டும் எனக்கு என்ன இல்ல, பிரைம் நம்பரா இல்ல. அப்ப இது பிரைம் நம்பர் சீரிஸா இருக்கலாமா. அப்ப நான் பிரைம் நம்பர் சீரிஸான்றத செக் பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பிரைம் நம்பர்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே, அப்ப எனக்கு 11 13 அடுத்த பிரைம் நம்பர் என்னது 17, இதுக்கு அடுத்து இருக்க பிரைம் நம்பர் என்னது 19. சோ அப்ப இங்க மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கலாம், சோ மிஸ்ஸிங் நம்பர்ல ராங் நம்பர் என்னவா இருக்கலாம்னா 254 தான் இருக்கணும். இதை நான் எக்ஸாம்ல என்ன பண்ணுவேன், டேட்டா நான் செக் பண்ணி பார்க்காம இதை ஆன்சர் சொல்லிடுவேன். பட் இங்க நமக்கு டீச் பண்றதுனால என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்க எனக்கு இங்க 239 இருக்கு. இதோட 17 கூட்டினா எவ்வளவு வரும், 6 ரிமைனிங் 1 5 அகைன் 2 கிடைக்குமா. இது கரெக்டான செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு 256 வரை இந்த 19 ஆட் பண்ணிக்கலாமா. 19 ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 6 + 9 5 ரிமைனிங் 1 5 + 1 6 6 + 1 7 இந்த 2 அப்படியே வந்துருமா. அப்ப எனக்கு இங்க கரெக்டான ஆன்சர் அப்படி பாத்தீங்கன்னா 256 வரணும். பட் ராங் ஆன்சர் என்னதுப்பா 254. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 135 147 171 207 255 312 கொடுத்திருக்காங்களா. சோ இப்போ எல்லாமே எனக்கு கிராஜுவல் இன்க்ரீஸா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்ப்பா, டாட்டா டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தலாமா. இது ரெண்டு பேர் டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. 135 147 எவ்வளவுப்பா டிஃபரன்ஸ் வரும், 12 கிடைக்குமா. சோ அகைன் இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க. 71ல இருந்து 47 கிடைக்கலாமா. சோ எனக்கு 1ல இருந்து 7 போகாது. அப்ப 1 borrow பண்ணிக்கலாமாப்பா. 11ல இருந்து 7 போச்சுனா 4. இங்க எனக்கு 6ல இருந்து 4 போச்சுனா என்ன கிடைக்கும் 2. அப்ப எனக்கு இங்க 11 இங்க 24. அப்ப அடுத்து கண்டிப்பா என்ன இருக்கணும், 36 இருக்கலாம் இல்ல 48 இருக்கலாமா. சோ அப்ப என்ன வந்து செக் பண்ணி பார்க்கலாமாப்பா. இது ரெண்டு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. சோ 7ல இருந்து 1 போச்சுனா 6. அகைன் இங்க 10ல இருந்து 7 போச்சுனா 3. அப்ப எனக்கு 12 24 36 தான். அடுத்து கண்டிப்பா என்ன நம்பர் வரணும், 48 வரணும். செக் பண்ணி பார்த்தலாமா. இதோட டிஃபரன்ஸ் 48 தான் பாருங்க. எனக்கு 15ல இருந்து 7 போச்சுனா 8, 4ல இருந்து 0 போச்சுனா 48. அப்ப இது வரைக்கும் எனக்கு ராங் நம்பர் இல்ல. அப்ப கண்டிப்பா ராங் நம்பர் என்னவா இருக்கும், 312 தான் இருக்கும். சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னதுப்பா, ஆப்ஷன் சி தான் வரணும். சோ செக் பண்ணி பார்த்தலாமா. இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. சோ எனக்கு 11 இருந்து 5 போச்சுனா எவ்வளவு வரும், 7 கிடைக்கும். அகைன் 0ல இருந்து 5 போச்சுனா, அதாவது 10ல இருந்து 0 போச்சுனா 57 தான் வரும். ஆனா எனக்கு இங்க என்ன வந்திருக்கணும், 60 வந்திருக்கணும். அப்ப 16 என்னோட ஆன்சர் எவ்வளவு இருக்கணும், 315 தான் கரெக்டான ஆன்சர். பட் எனக்கு இங்க ராங் நம்பர்ன்றது என்னது, எனக்கு இங்க 312 தான் ராங் நம்பர். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 பாருங்கப்பா. சோ 11 19 31 47 61 81 கொடுத்திருக்காங்களா. சோ அப்ப நான் என்ன பண்ணலாம், ஜெனரலா டிஃபரன்ஸ் பார்க்கலாமா. சோ அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, எனக்கு 8 கிடைக்கும். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, எனக்கு 31ல இருந்து 19 போச்சுனா எவ்வளவு வரும், 12 வரும். அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. எனக்கு 4ல இருந்து 1 போச்சுனா 3, 4ல இருந்து 3 போச்சுனா 1. அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்கப்பா. 11ல இருந்து 4 போச்சுனா 7, 5ல இருந்து 4 போச்சுனா 17. அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 20. சோ அப்ப லாஜிக் வைஸ் பாக்கும்போது எனக்கு இங்க எந்த இடத்துல மிஸ்ஸிங் நம்பர் ஃபார்ம் ஆகல அப்படின்னு பாருங்க. சோ ராங் நம்பர் எங்கப்பா இடிக்குது. சோ அப்ப எனக்கு இங்க 8 12 இங்க 13 17 20 இருக்கா. சோ ஒண்ணு நான் என்ன பண்ணலாம், எல்லாமே ஈவன் நம்பரா எடுத்து அஸ்யூம் பண்ணலாமா. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8 12 கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன வரலாம், +4 பண்ணா இங்க என்னப்பா கிடைக்கணும், 16 கிடைக்கணும். அகைன் +4 பண்ணா என்ன வரும், எனக்கு இங்க 20 வரணும். ஆனா எனக்கு லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க 20 தான் இருக்கு. அப்ப எனக்கு இதுக்கான சீரிஸ் வந்து இதுக்கான பாசிபிள் கிடையாதுல. அப்ப வேற என்ன லாஜிக் யோசிக்கலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்க்கலாமா. ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, நான் ஃபார்வர்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. அப்ப நான் ரிவர்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாமா. இதனோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 3 வருது. அகைன் இது ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 4 வருதா. அப்ப நான் இங்க 3 இருக்குன்னா இங்கேயும் நான் 3 சொல்லி அஸ்யூம் பண்ணலாமா. இங்க 3 இருந்துச்சுன்னா எனக்கு லாஜிக் என்னப்பா வருவீங்க 14 கிடைக்குமா. அப்ப 14ல இருந்து 3 போச்சுனா இங்க என்னவா இருக்கும் 11 கிடைக்குமா. அகைன் இதுல இருந்து எனக்கு 3 போச்சுனா என்ன கிடைக்கும் 8 கிடைக்குமா. அப்ப இங்க எனக்கு லாஜிக் ஃபாலோ ஆகுதுல. அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் டெவலப் ஆருக்கு எல்லாத்துலயுமே காமனா
3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இங்க இந்த நம்பருக்கும் இந்த நம்பர் தான் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கா. அப்போ எனக்கு ராங் நம்பர் என்னவா இருக்கும்? இது ரெண்டுக்கும் பிட்வீன்ல இருக்கிற நம்பர் தான் எனக்கு ராங் நம்பரா இருக்கும். அப்போ 31 என்னதுப்பா என்னுடைய ராங் நம்பர். அப்போ இங்க கரெக்டாக என்ன நம்பர் வந்திருக்கணும்? 19ஓட 11 கூட்டினா எவ்வளோப்பா வரணும்? 30 தான் வந்திருக்கணும். இது கரெக்டாக செக் பண்ண என்ன பண்ணுவோம்? 30 + 14 44. அப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்னதுங்க? 30 வந்திருக்கணும். பட் ராங் நம்பர் என்னவா வந்துருச்சாங்க? 31 வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. ஸோ 19, 21, 25, 31, 39, 15 கொடுத்துருக்காங்களா? எனக்கு நியரஸ்ட் நம்பர் தான் இருக்கு. அப்போ டக்குனு டிஃபரன்ஸ் எடுத்துலாமா? இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோமா? 2. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. இதோட டிஃபரன்ஸ் 6. இதோட டிஃபரன்ஸ் 8. அப்போ அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கணும்? 10 தான் வந்திருக்கணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 11 டிஃபரன்ஸா இருக்கு. அப்போ என்னோட ராங் நம்பர் என்னவா இருக்கும்? இங்க 50 தான். இதுக்கு என்ன வந்திருக்கணும்? எனக்கு இங்க 49 வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ 9, 26, 45, 68, 96, 128 இருக்கா? ஸோ அப்போ எனக்கு இங்கே எல்லாமே கிராஜுவல் இன்க்ரீஸ் இல்லை. அப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் இல்லை? அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ 26லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோப்பா வரும்? ஸோ எனக்கு இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 1, 17 வருமா? அகைன் இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 45லேருந்து 26 போச்சுன்னா எவ்வளோப்பா கிடைக்கும்? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 15லேருந்து 6 போச்சுன்னா 9, 3லேருந்து 2 போச்சுன்னா 1, 19 வருமா? அகைன் இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 68லேருந்து 45 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 3, 2, 23 வருமா? 17, 19, 23 இது மூணுமே எனக்கு எந்த நம்பர்? பிரைம் நம்பர். ஸோ அப்போ அடுத்த நம்பர் பிரைம் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ எனக்கு 6ல இருந்து 8 போகாது. அப்போ 16லேருந்து 8 போகுதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 8 கிடைக்கும். இப்போ இங்கே 8 மாதிரி இருக்குமா? 8லேருந்து 6 போச்சுன்னா 2. அகைன் இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 8லேருந்து 6 போச்சுன்னா 2. அகைன் எனக்கு 12லேருந்து 9 போச்சுன்னா 3, 32 இருக்குமா? அப்போ எனக்கு 17 பிரைம் நம்பர், 19 பிரைம் நம்பர், 23 பிரைம் நம்பர். இது ரெண்டு மட்டும் என்ன நம்பரா இருக்குப்பா? ஈவன் நம்பர் இல்லைன்னா காம்போசிட் நம்பர் எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு இங்க 23க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 29. இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 31. அப்போ இது ரெண்டுக்கும் பிட்வீன்ல தான் எனக்கு மிஸ்ஸிங் நம்பர், என்னோட ராங் நம்பர் இருக்கணுமா? அப்போ 96 தான் என்னுடைய ராங் நம்பரா இருக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் இங்கே ஆப்ஷன் பி தான் வரும். பட் ஆனால் இங்கே என்ன நம்பர் வரும்ன்றதை கெஸ் பண்ணலாமா? ஸோ 68ஓட 29 ஆட் பண்ண என்ன கிடைச்சிரும்? எனக்கான ராங் நம்பர் கிடைச்சிருமா? சாரி, கரெக்டான நம்பர் கிடைச்சிரும்ல. அப்போ 97 தான் எனக்கு என்னதுப்பா இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர். பட் இதுக்கு தவறா என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு இங்க 96 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குட்டி பாருங்க. 97 + 31 தான் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 128 கிடைக்குமா? அப்போ என்னோட ஆன்சர் இங்கே ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கே லாஜிக் 1 by 1 திங்க் பண்ணி நம்மளுடைய ஆன்சர் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.